Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த முடிவுகளுக்கெல்லாம் அப்புறம் பேசும்போது ஏற்கனவே அண்ணாமலைக்கும் தமிழ் சௌந்தரராஜனும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் வெளிப்படையாக தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தமிழக பாஜக அப்படின்னா அதில் அண்ணாமலையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு சூழலை இங்கே மாற்றிட்டார் அவர். அதோட வெறுப்பு தான் இதை எடுத்துக்கலாமா சார்? வெறுப்பு இல்லை, அவர்கள் செய்த தவறை இப்போ இந்த அம்மா சரி பண்ண முயற்சி செய்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனை மாதிரி ஒருத்தங்களை கிண்டல் பண்ணது யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ மோசமாக ஸ்க்ரால் பண்ணியும் அவ்வளோ பண்ணியும் ஆனால் எங்கேயுமே பெருசாக அவங்க வெடித்த மாதிரி கிடையாது. அதுக்கு காரணம் அவங்களோட பேக்ரவுண்ட். இன்றைக்கி கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. தோல்வி அடைஞ்சாச்சு, அந்த குரலை பார்க்கணும் நீங்கள். இன்னும் அந்த கணீரில் கம்பீரம். நம்ம தமிழிசை சவுந்தரராஜனை பார்க்கும்போது அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமாம், நார்மலாகவே அது செய்தியாளர் சந்திப்பில் கூட அக்கா அப்படின்னு கூடும்போது கூட அவங்க அழகாக திரும்பி சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கம். அதாவது பாஜகவின் கொள்கைகளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்த இல்லை குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் கூட தமிழிசை சவுந்தரராஜனை விமர்சிக்க மாட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜனை மாற்றாமல் இருந்திருந்தாங்கன்னா கூட இந்நேரத்துக்கு பாஜகவுக்கு ஒரு கணிசமான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுரும். இப்போ ராகுலுக்கு எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது? மக்களோடு பழகுறார், மக்களோடு பேசுகிறார். அந்த வேலையை செய்ய தெரிஞ்சவங்க தமிழிசை. மக்களோடு பேச தெரியணும், முதல்ல உங்களுக்கு மக்களை அணுக தெரியணும், மக்களை தன்னிடம் நெருங்க வைக்க தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால தான் கவர்னர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனோட ஆடு பிரியாணி போடப்படும் அப்படின்றது அவங்களுக்கே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஓகே, ஏன்னா இன்னொரு கட்சியில் வேலுமணி சொல்லும் போது அதை ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிட்டு பேசுறதே பெரிய விஷயம். அதை அக்செப்ட் பண்ணி சொல்றாங்க, ஆமா அதாங்க காரணம்னு சொல்லி தான் கட்சிக்காரனை விட்டு கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா ஒரு பர்சனல் கோபம் இருக்கு தானே செய்யும். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கீங்க போலயே. ஆமாம், தேர்தலெல்லாம் பார்க்குறோம். அதாவது மோடிக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவே குஷியாகுது. அப்போ நம்மளும் குஷியாக இருக்க வேண்டியது தானே. எனக்கு தெரிஞ்சு உங்களை தாண்டி அந்த கட்சிக்காரங்களே கொஞ்சம் குஷியாக தான் இருக்காங்கன்ற. ஏன்னா மோடி மொத்தமாக தோற்றுருந்தா கூட நாங்களாம் இவ்வளோ குஷியாக இருக்க மாட்டோம். இந்த மாதிரி நீங்க மாட்டிருக்கீங்க சிக்கணும் அப்படிங்கிறது தான் சிக்கனது தான் சந்தோஷம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணாமலையை ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அவர் திட்டுறதா இருக்கட்டும், இல்லை அவரை பத்தி பேசுறதா இருக்கட்டும் நிறைய இருக்கு. ஆனா ஒரு காலத்துல தமிழிசை சவுந்தரராஜன் ஒருத்தர் இருந்தாங்கன்னா இப்போ இருக்காங்க. பட் அவங்க தான் ஃபஸ்ட்டு மெட்டீரியலாக இருந்தாங்க. யாராவது ஒருத்தங்க பாஜக பற்றி பேசணும் அப்படின்னா தமிழகத்தில் யார் பார்க்குன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த முடிவுகளுக்கெல்லாம் அப்புறம் பேசும்போது ஏற்கனவே அண்ணாமலைக்கும் தமிழ் சவுந்தரராஜனும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் வெளிப்படையாக தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதிமுக கூட கூட்டணி வைக்காதது தான் பாஜக வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒரு பரவலான பேச்சு அவங்க கட்சிக்குள்ளே இருந்துச்சு. அதை ஓப்பனாக ஒருத்தர் கேட்கும்போது அதுதாங்க காரணம், அண்ணாமலை இல்லைன்னு சொல்கிறாருன்னா அது அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது எந்த அளவுக்கு உள்ள பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு பார்க்கும்போது என்ன சார் தோணுது? தமிழிசையை ஒரு பெண்ணாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள், ஒரு தலைவராக பார்க்கல. ஆனால் அதுக்காகவே அண்ணாமலையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது 2019 அப்போ இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட கொஞ்சம் பெரிய போஸ்ட் மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் கவர்னர் ஆக்கி விட்டாங்க. தெலுங்கானாவை கவர்னர், அதுவும் தெலுங்கானாவின் 2வது கவர்னர். ஏன்னா 2014 தான் தெலுங்கானா உருவாகுது. அது இந்த முதல் கவர்னர் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது கவர்னராக இவரை நியமிக்கிறாங்க. ராம்நாத் கோவிந்த் தான் நியமிக்கிறாரு. அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா அப்படியே அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கும் லெஃப்டினன்ட் கவர்னராக நியமிக்கிறாங்க. லெஃப்டினன்ட் கவர்னர் பதவி கவர்னர் பதவியோட அதிக பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட், சரிங்களா? அதாவது புதுச்சேரி மாநிலத்தின் முதல்வரை விட அதிக அதிகாரம் படைத்த ஒரு பதவி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தாலும் இந்த யூனியன் டெரிட்டரியோட கவர்னருக்கு பவர் ஜாஸ்தி. அவங்க சட்டத்தை டைரெக்டாகவே ரிஜெக்டே பண்ணலாம். இப்போ நம்ம ஆளுநர் RN ரவி இருக்கார், அவர் மேக்ஸிமம் திருப்பி அனுப்பலாம். அதை தாண்டி அவர் ஒன்றும் பண்ண முடியாது. லெஃப்டினன்ட் கவர்னராக இருந்தால் அந்த சட்டசபையில் பாஸ் பண்ண சட்டத்தை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேன்சலே பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டை கொடுத்தாங்க. இங்கே அண்ணாமலையை அவங்க ப்ரொமோட் பண்ணும்போது என்ன நினச்சாங்க, ஒரு ஏபிள் IPS ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அதனால அவர் பக்காவாக பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க.
யோசிச்சா அவர் வந்து அந்த ஐபிஎஸோட வேலையை காமிச்சிட்டார். எப்பவுமே இந்த இப்போ பொதுவாக சொல்லலை, அதாவது ஒரு சில அதிகாரிகளை தான் நம்ம அப்படி சொல்லுவோம், எல்லா அதிகாரிகளையும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அரவணைத்து செல்லக்கூடிய அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த அதிகார மையத்தில் வந்து ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் புதுசாக பதவிக்கு வந்தாருன்னா ரொம்ப நாளாக அங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா சில பேர், அவங்களெல்லாம் ஆட்சி காலி பண்ணுவாங்க, வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறது. எதனாலனா அவன் நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான். ஒரு அதிகாரி மனநிலே அப்படி தான் இருக்கும், மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒன்று சொன்னால் அவன் கேட்கணும், அவன் வந்து எனக்கு ஐடியா சொல்லக்கூடாது. அதனால தான் அவர் வந்தவுடனே என்ன பண்ணுறாரு, பழைய ஆளுங்களை பூரா காலி பண்ணுறாரு. பழைய ஆள் ஒருத்தர் விடாமல் கேடி ராகவனில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2019க்கு முன்னாடி நமக்கு தெரிந்த முகங்கள் எத்தனையோ பேர். அதே போல் பார்த்தீங்கன்னா 2014க்கு முன்னாடி இந்திய அளவில் பாஜகவில் நமக்கு தெரிஞ்ச நபர்கள் எத்தனையோ முகங்கள் இருந்தது. இப்போ மோடி அமித்ஷா 2 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. வேணா அதிகபட்சமாக யோகியை தெரியும், அவ்வளோதான். அதை தாண்டி அமைச்சர்கள் லிஸ்ட்லாம் கேட்டால் யோசிப்போம். இன்னும் கொஞ்சம் போனால் நிர்மலா சீதாராமன் பார்க்கலாம். ஏன்னா நிர்மலா சீதாராமன் இங்கே தமிழில் வந்து பேசுகிறாங்கன்றதுனால இந்திய அளவில் அவங்களெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்திய அளவில் எடுத்தால் இந்த 3 பேரை தான் தெரியுன்ற மாதிரி அவங்க நேஷனல் பாலிடிக்ஸை மாற்றி வச்சாங்க. அண்ணாமலை இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த 5 வருடங்களில் தமிழக பாஜக அப்படின்னா அதில் அண்ணாமலையை தவிர வேறு யாரையுமே யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு சூழலை இங்கே மாற்றிட்டார் அவர். அதோட வெறுப்பு தான் இதை எடுத்துக்கலாமா சார்? வெறுப்பு இல்லை, அவர்கள் செய்த தவறை இப்போ இந்த அம்மா சரி பண்ண முயற்சி செய்கிறாங்க. இல்லை, இப்போ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது தமிழிசை சவுந்தரராஜனை மாதிரி ஒருத்தங்களை வந்து கிண்டல் பண்ணது யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு கேலி கிண்டல் பண்ணாங்க. இப்போ கூட வந்து இவரை பற்றி இப்போ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது, ஆடை வெட்டிட்டு அவருக்கு ஃபோட்டோ அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கூட அவர் அதில் கோவப்பட்டார். முடிஞ்சா என் மேலே கைது, ஏன் ஆட்டை இது பண்ணுற அப்படின்னு. இது மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனை வந்து அவ்வளோ மோசமாக ஸ்க்ரால் பண்ணியும் அவ்வளோ பண்ணியும் ஆனால் எங்கேயுமே பெருசாக அவங்க வெடித்த மாதிரி கிடையாது. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட பேக்ரவுண்டு. நான் தான் சொன்னேன்ல, இவரோட பேக்ரவுண்டு வந்து ஓகே மிலிட்ரி ட்ரெயின் ஆகிற இடம் தான் அப்படி முக்கியம் அப்படின்றீங்க. மிலிட்ரி போலீஸ் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்து வந்தவர். அப்போ இவருக்கு தெரிஞ்சது இதுதான் தெரியும். ஆனால் தமிழிசை வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து இவரை விட வயதில் மூத்தவர் தான். 1961 பிறந்தவங்க. கன்னியாகுமரியில் களியக்காவிளை அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் பிறந்தவங்க. குமரி அனந்தன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து மூத்த ஒரு காங்கிரஸ்காரர். அது மட்டும் இல்லை, நம்ம வசந்தன்கோ இருக்குல்ல, வசந்தகுமார், ஆமாம், அவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தாய் மாமா, அம்மாவோட தம்பி. குடும்பமே கொஞ்சம் காங்கிரஸில் இருக்கும்போது இவங்க மட்டும் பாஜக. ஒருவேளை வந்து அவர் வசந்த் வந்து காங்கிரஸில் ரொம்ப அடுத்த இடத்த பிடிச்சிட்டாருன்றதுனால இவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்களா, இல்லை பொதுவாகவே அப்பா பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எதிர் சைடில் போயிட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியும். இதுவே ஒரு பேசுறதுக்கு நல்லா இருக்குது, இது ஒரு விளம்பரமாக இருக்குன்னு அப்படி மாறினாங்க கூட தெரியாது. விளம்பரத்துக்காக மாறக்கூடியவங்க கிடையாது. அவங்க வந்து இங்கே எத்திராஜ் காலேஜில் தான் படித்தாங்க, அப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் படிச்சிருக்கிறாங்க. கலைஞர் தான் பார்த்து நேரடியாக சொல்லி அட்மிஷன் போட்டதாகவும் சொல்லுவாங்க. அது வந்து செவி வழி செய்தி, அதை வந்து உண்மையாக இல்லையான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவங்களும் மருத்துவர், அவங்க கணவரும் மருத்துவர், அப்புறம் 2 பசங்க, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் மருத்துவர் தான். ஸோ எல்லாருமே ஒரே ஃபேமிலியில் 4 டாக்டர்னு வச்சிங்களேன். ஆனால் அவங்க வந்து கல்லூரி காலத்திலிருந்தே இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க. அவங்க வந்து பொது வாழ்க்கைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்கன்றது இல்லை. பொது வாழ்க்கைன்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெரியார் தான் அந்த வார்த்தையை சொல்லுவார், பொது வாழ்க்கைக்கு வந்தவன் மான அவமானத்தை பார்க்கக்கூடாது அப்படிம்பார். அதைத்தான் வந்து தமிழிசை எப்போதும் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன்னா அவங்க ஸ்கூல் போகிற காலத்துலேருந்தே இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நேராக பார்த்து வளர்ந்தவங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்ம அப்பா எப்படி ஹேண்டில் பண்ணார், நம்ம மாமா எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அப்புறம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். இன்றைக்கி கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க, தோல்வி அடைஞ்சாச்சு, அந்த குரலில் பார்க்கணும் நீங்கள். இன்னும் அந்த கணீரில் கம்பீரம், குரலில் வந்து ஒரு கம்பீரம். இப்போ தோத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட சவுண்டு வந்து எப்படி ஆயிடுச்சு, இறங்கிருச்சு. அந்த சுதி இறங்கிருச்சுப்பாங்களா, அந்த சுதி இறங்கக்கூடாது. வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு, சரிங்களா? இப்போ நம்ம அண்ணன் சீமான்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதையே ஒரு ஸ்டைலாக வச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி உணர்ச்சி வசப்பட்டே பேச முடியாது எப்போவுமே. அந்த கருத்தில் தான் ஸ்ட்ராங்காக நிற்கணும். இப்போ பேசுகிறாங்க, நான் தோத்துட்டேன்னு யார் சொன்னது? நான் எங்கள் ஆஃபீஸ் போட்ட அன்றைக்கே, இது தென் சென்னை மாவட்ட எம்பியோட ஆஃபீஸ் தான் இது. அந்த சொல்கிற அந்த ஒரு தைரியம் மட்டும் இல்லை, இந்த வேட்பாளரும் கிட்ட நிற்க முடியாது என்கிட்ட அப்படின்னு சொன்னேன். நான் தோத்தா என்ன, ஜெயிச்சா என்ன, நல்லது நான் தான் எம்பி. நான் இந்த தொகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போவேன், நான் கேள்வி கேட்பேன், அந்த பிரச்சனைகளுக்காக உட்கார்ந்து வேலை செய்வேன். புரியுதுங்களா? அந்த ஒரு துணிச்சலும் அந்த நிதானமும் தெளிவும் இருக்கு பாருங்க. பேசும்போதே கூட இருக்கிற எல்லார் பேரையும் சொல்றாங்க.
கராத்தே தியாகராஜன் வந்திருக்காரு, இவர் கருணாகரன், ஒவ்வொருத்தர் கூட இருக்காங்க, எல்லார் பேரையும் இதுதான் வந்து ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடிய வேலை, ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொலிட்டிஷியன் செய்யக்கூடிய வேலை இப்படி இருக்குமே தவிர, அண்ணாமலை மாதிரி கூட இருக்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு நான் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா சர்வாதிகாரம். இல்லை, அவங்க இப்படி பேசின பேச்சு தான் இப்போ நீங்கள் கவனிச்சா கூட தெரியும். இப்போ பாஜக நிலைமைக்கும் இப்போ பாஜக பார்க்கும்போது ஒரு வெறுப்போ சம்திங் வந்து அவங்களை வந்து திட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதோ அண்ணாமலையை வச்சு திட்டிடுறாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு மேலே வரக்கூடியது அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாஜக பற்றின இந்த திட்டங்களையோ அவர் சொல்லக்கூடிய வியூகங்களையோ ரொம்ப அழகாக எழுதி சொல்லிகிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக. இதனால என்னமோ நம்ம தமிழிசை சவுந்தரராஜனை பார்க்கும்போது அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமாம், நார்மலாகவே அது செய்தியாளர் சந்திப்பில் கூட அக்கா அப்படின்னு கூடும்போது கூட அவங்க அழகாக திரும்பி சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கம். ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது கூட அவரோட சின்ன வயசு ஒரு பையன் இன்டர்வியூ பண்ணும்போது கூட சொல்லுங்க தம்பி, அந்த ஒரு மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த மாதிரிலாம் தான் ரொம்ப பிடிச்சிரும். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது பாஜகவின் கொள்கைகளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்த, இல்லை குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் கூட தமிழிசை சவுந்தரராஜனை விமர்சிக்க மாட்டாங்க. இப்போ அண்ணாமலையை விமர்சிக்கும் அளவுக்கெல்லாம் விமர்சிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட மெச்சூரிட்டி. அதாவது நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து எதிர்கட்சியில் கூட இருக்கலாங்க, இல்லை நம்ம எதிரியாக பார்க்கக்கூடிய கட்சியில் கூட இருக்கலாம். ஆனால் பர்சனலாக அவங்களோட கேரக்டர், அந்த பப்ளிக் லைஃப்பில் அவங்களோட கேரக்டர் எப்படி போர்ட்ரே பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து அவங்கள அப்பழுக்கற்றவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி வேணால் தப்பாக இருக்கலாம். இப்போ வாஜ்பாயை பற்றி சொல்லும்போது கலைஞரே என்ன சொல்லுவார், ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி அப்படின்னு. எஸ். அப்போது கலைஞர் வந்து நேர் எதிராக ஒரு கொள்கையை கொண்ட ஒரு நபரை பற்றி சொல்லும்போது கூட எப்படி சொல்கிறாரு, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு தான் சொல்கிறாரே தவிர ராங் மேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அதே போல தான் வாஜ்பாய்க்கு என்ன இந்திய அளவில் ஒரு இமேஜ் இருந்ததோ அதை போன்ற ஒரு இமேஜை கொண்டவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜனை மாற்றாமல் இருந்திருந்தாங்கன்னா கூட இந்நேரத்துக்கு பாஜகவுக்கு ஒரு கணிசமான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுருக்கும், நேச்சுரலான ஒரு குரோத்தே ஏற்பட்டுருக்கும். வாய்ப்பு இருக்குது அப்படின்றீங்க? இல்லைங்க, ஒரு தலைமை எப்படி செயல்படுறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த தொண்டர்கள் அங்கே உள்ள வேலைகளை செய்வாங்க. அதை வந்து அண்ணாமலைக்கு தெரியல. அவர் நினச்சிக்கிட்டது போலீஸில் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி கட்சிக்கு ஆளை ரெக்ரூட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டாரு. கட்சிக்கு வந்து ஆளுங்க வந்து சேரணும், நீ ரெக்ரூட்லாம் பண்ண முடியாது, சரிங்களா? அப்போது அந்த சேரணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது, சும்மாலாம் வந்துட முடியாதா? அண்ணாவை போன்ற ஒரு பேச்சாற்றல் கொண்ட தலைவர் நம்ம இதுவரை தமிழ்நாடு பார்த்ததில்லை. கலைஞரை சொல்லும்போது கூட அண்ணாவுக்கு அடுத்த இடத்துல இருந்து தான் நம்ம சொல்லுவோம், அண்ணாவை தாண்டிய பேச்சாளர்னு சொல்ல மாட்டோம். ஆனால் கலைஞரை பார்த்து அண்ணா சொல்லுவார், என்னை விட சிறந்த பேச்சாளர்னு அவர் சொல்லுவார். ஆனால் மக்கள் வந்து சொல்லும்போது அண்ணாவை தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அண்ணாவே 1949 கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1967 சுமார் 19 ஆண்டுகள் கிட்ட ஆகி அதுக்கப்புறம் தான் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு வேணும். அதுவும் யாருக்கு எதிராக? காங்கிரஸுக்கு எதிராக. மக்கள் மத்தியில் காங்கிரஸ்னால் என்ன நினைப்பில் இருக்குது, வெள்ளைக்காரன்ட்ட இருந்து நம்மளை காப்பாற்றின கட்சி, வெள்ளைக்காரனை ஓட ஓட விட்டு விரட்டி நம்மளை காப்பாற்றின கட்சிடா அப்படின்ற பிம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அதை உடச்சி காலி பண்ணி அதுக்கு மேலே ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி உள்ளே வரணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு தேவைப்பட்டிருக்கும். அப்போ அதுக்கு உண்டான அந்த ஒரு அரசியல்வாதி, அதாவது ஒரு பொலிட்டீஷியனாக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும். அதை போன்ற ஒரு தலைவராக இருந்தவங்க தான் இவங்க. வந்து கிட்டத்தட்ட எப்போது 2011 வந்துட்டாங்க, 2011 தான் நினைக்கிறேன். ஆமாம், 2011 இவங்க வந்து பாஜகவுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து இவ்வளோ வருஷமாக இருந்த இவங்களை வந்து அசால்ட்டாக காலி பண்ணி விட்டாங்க. ஒரு இம்பேக்ட் சொல்லுவாங்கள்ல சார், இப்போ வந்துட்டு ஒரு கட்சியை பற்றியோ ஒரு படம் வந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நெகட்டிவ் பப்ளிசிட்டியோ பாசிட்டிவ் பப்ளிசிட்டியோ படம் ரீச் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி. இவங்க மேலே நெகட்டிவாக வச்சது, அது இல்லாமல் அவங்க சொல்கிற ஒரு சொற்றொடர், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு பாஜக பற்றி பேசினாலும் சரி, மலரவே மலராது இந்த பக்கம் சொல்றதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொன்ன அந்த வார்த்தை லேபிள் தான். ஏன்னா அந்த விஷயத்தை அவங்க இம்பாக்ட் பண்ணிட்டாங்கல்ல. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு கட்டத்தில் அது ரொம்ப பயங்கரமான ஒரு ட்ராலாக மாறும்போது கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் கூட அவங்க வந்து அதை விடவே இல்லை. ஆமாம், அந்த கட்ஸை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இவ்வளோ அடி வாங்கினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் அதுவும் ஒரு லேடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும். அது எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? அதாவது நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும், ஆப்போசிட்டில் முடிவு பண்ணக்கூடாது. வேறு யாரும் முடிவு பண்ண முடியாது. நான் தோத்துட்டேன்றதை நான் தான் முடிவு பண்ண முடியும். என்னைக்கு வந்து என்னுடைய முயற்சியை நான் கைவிடுகிறேனோ அன்னைக்கு தான் நான் தோத்துட்டேன்னு அர்த்தம்.
நான் ஒரு விஷயத்தை நோக்கி போராட்டம் பண்ணுறேன், முயற்சி செய்கிறேன், வேலை செய்கிறேன். என்னைக்கு அந்த வேலையை நான் நிப்பாட்டுறனோ அன்னைக்கு தான் நான் தோற்று போகிறேன்னு அர்த்தம். சரியா? அந்த வேலையை நான் நிப்பாட்டுவது 2 காரணத்துக்காக நிப்பாட்டலாம். ஒன்று வெற்றி பெற்றதுனால நிப்பாட்டலாம், இல்லைனா இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நிப்பாட்டலாம். ஸோ நான் பார்த்து இனிமேல் முடியாதுன்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் அது தோல்வி. இல்லாதவரை அது முயற்சியில் தான் இருக்குது, தோற்றலாம் போல். அதாவது யாருக்கு எப்போது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது எப்படி எல்லாரு கூடயும் பழகிறோன்றது தான் முக்கியம். இதில் நான் ஜெயிச்சிட்டேன், இதில் தோத்துட்டேன், இதில் அச்சீவ் பண்ணிட்டேன், அச்சீவ் பண்ணல அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த கோணத்தில் அணுகக்கூடியவர் தமிழிசை. இப்போ நீங்கள் பேச்சு திறனை பற்றி சொன்னீங்கல்ல சார், அவங்க பேசுகிற விஷயம் அப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு நாள் டிவியில் அவங்க பேட்டி போகும்போது எங்கள் அம்மா பார்த்துட்டு சொன்ன விஷயம், இவங்க நல்லா பேசுகிறாங்களே, ஏன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன்னா நீங்கள் ஏன் போடலன்னா, நான் அவங்க பாஜகனால ஓட்டுக்கு போடல, ஆனால் அவங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை கரெக்டாக பேசுறது, தாய்மார்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, பெண்களுக்கு என்ன பிரச்சனை வருதுங்கலாம் சுட்டி காட்டி பேசுறதெல்லாம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாலேருந்து கலைஞர்லேருந்து நிறைய பேர் பேச்சுறனால ஈட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தும் ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஓட்டு ஏன் போடலன்றது வந்து அது கொள்கை சார்ந்த, ஆமாம், கொள்கை சார்ந்த விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதத்தை வந்து தள்ளி வச்சுட்டு தான் அரசியலை பார்ப்பாங்க. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் எனக்கு மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய மெச்சூரிட்டி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துருச்சு. இன்னும் பெரும்பான்மையான இந்திய பகுதிகளில் அது வரல. அப்போ இவரோட பேச்சு திறமைன்றதுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல உதாரணம் பார்க்கணுன்னா, ராஜ் டிவியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக என்னவோ அவங்க நடத்தின ஒரு ப்ரோக்ராம் போச்சு, தமிழ் பேச்சு அப்படிங்கிறத பற்றி. அவங்க வந்து ஜட்ஜாக இருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க அப்பாவே பெரிய பேச்சாளர். ஸோ பேச்சாளர்ன்ற ஒரு தந்தை ஒரு பேச்சாளர்ன்றப்போ சின்ன வயசுலேருந்தே மேடைகளில் ஏற்றி விட்டு பேச வச்சு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இது இன்னும் தாண்டி பார்த்தீங்கன்னா, தமிழிசையை அக்கான்னு கூப்பிட்றாங்கன்னா உண்மையிலே பார்த்தா அக்கா மாதிரியே இருப்பாங்க. சரியா? நம்ம யாரோ ஒரு பெண்மணி மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, அதான் பக்கத்து வீட்டில் பார்க்குற அக்கா மாதிரியே இருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, மக்கள், அதாவது இப்போ ராகுலுக்கு எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது? இந்த யாத்திரை போனது, மக்களோடு பழகுறார், மக்களோடு பேசுகிறார். அந்த வேலையை செய்ய தெரிஞ்சவங்க தமிழிசை. மக்களோடு பேச தெரியணும், முதல்ல உங்களுக்கு மக்களை அணுக தெரியணும், மக்களை தன்னிடம் நெருங்க வைக்க தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால தான் கவர்னர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனோட ஆடு பிரியாணி போடப்படும் அப்படின்றது அவங்களுக்கே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. வெற்றியோ தோல்வியோ இந்த ஆளெல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றும் இல்லை, தூக்கிட்டு வேற ஆளை போடுவோம் அப்படின்ற முடிவோடு தான் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் தமிழிசை வர சொல்லியிருக்காங்க. தமிழிசை வந்தால் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா பாஜக ஓரளவு ஒரு ஓட் ஷேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த கட்ட மூவ் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா இப்போ இவங்க பேசுகிற வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை இதுக்கப்புறம் வந்து அவர் பேசுவாரா, இதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருப்பாரா நீடிப்பாரான்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ இவங்க வாய்ஸ் அவுட் பண்ணதை பார்க்கும்போது ஒரு நேரடி போட்டி மாதிரி தான் தெரியும். ஆமாம், அடுத்து என்ன பண்ண போகிறாங்க இல்லை, தலைமையில் வந்து சொல்லாமல் அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் இப்போ நம்ம வந்து நமக்கு தோன்றதை நம்ம பேசிட்டு போயிடலாம். ஏன்னா இன்னொரு கட்சியில் வேலுமணி சொல்லும் போது அதை வந்து ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிட்டு பேசுகிறதே பெரிய விஷயம். அதை அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க, ஆமாம் அதாங்க காரணம்னு சொல்லி தான் கட்சிக்காரனை விட்டு கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா ஒரு பர்சனல் கோபம் இல்லை செய்யும். பர்சனல் கோபம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசியல்லாம் யாருக்கும் கிடையாதுங்க. அரசியலை பொறுத்தவரை எல்லாமே அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுவது. பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிலர் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. சில பேர் அப்படி போகக்கூடிய நபராக அண்ணாமலை இருக்கிறாருன்றதுனால கட்சியே வளரவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை பார்க்கப்படுது. இப்போ ஒரு அதாவது அவர் வந்து வேண்டான்னு ஒதுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படி தான் அவங்க பண்ணுவாங்க, அவ்வளோதான். செட் ஆகலைன்னா தூக்கி போட்டால் வேற தான் வாங்கணும். செருப்பு அறுந்து போச்சு, அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச செருப்புன்னு அதையே வச்சுட்டு போவீங்களா? அறுந்து போச்சுன்னா தூக்கி போட்டு தைக்க முடியுமான்னு பார்ப்போம். தைக்கிறது அளவு கூட இல்லை அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டு வேற தான் வாங்கி ஆகணும். ஸோ இப்போ அவங்களோட நேச்சுரல் சாய்ஸ் வந்து தமிழிசையாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியமும் அப்படி, அவங்களோட மெச்சூரிட்டி முக்கியமாக அப்படி, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு உள்ள ஒரு தலைவர் அப்படின்றப்ப அவங்க தான் வந்து இப்போது மோசமான சூழ்நிலையில் இந்த 5 ஆண்டுகளில் பாஜக மொத்தமாக முடிவுக்கே வந்த மாதிரி ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில்ன்ற கட்டத்தை விட்டு. எலெக்ஷனில் வர நம்பர்ஸ்லாம் நம்பாதீங்க, அது பூரா பொய் நம்பரு, எல்லாம் ஏமாற்றி இவிஎம் ரிக் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலையெல்லாம் 4.5 லட்சம் ஓட்டு வாங்குவாருன்னு சொல்லி சொன்னால் அண்ணாமலையோட ஒய்ஃபே நம்ப மாட்டாங்க. சரியா? அப்படி தாங்க போட்டு வச்சுருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருன்னு. அப்போ அவங்க ஒய்ஃப்ட்ட போய் கேட்டு பாருங்க, காமெடி பண்ணாதீங்கன்னு தான் அவங்களே சொல்லுவாங்க. சரியா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கட்சியை கொஞ்சமாவது நிலைநிறுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான்
அவங்க தமிழிசையை கொண்டு வந்திருக்காங்க. அதோட மறுபடியும் அதிமுகவோடு சுமூகமான ஒரு உறவை வைத்து கொள்ளலாம் அப்படின்றது பாஜக தலைமையின் எண்ணமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ தமிழிசை நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, அவங்க வந்துட்டு நான் ஜெயிக்கலை, ஆனால் வந்துட்டு நான் வேட்பாளர்கள் இத்தனை பேர் இருந்தாலும் யாரும் என் கிட்ட நிற்க முடியாது, நான் நல்லது செய்வேன், இது ஒரு அலுவலகமாக செயல்படுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ இறங்கி வேலை செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு எடுத்து. ஆமாம், அதுதான் விஷயமே. அதுதாங்க ஒரு அதாவது அண்ணாமலை பேச்சுக்கும் இவங்க பேச்சுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்க. அண்ணாமலை பேசும்போது மோடி யார் தெரியுமா, எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமா, நாங்கள் அப்படி பண்ணுவோம் தெரியுமா, நாங்கள் இப்படி பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு. இவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்றாங்க. நாங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு பேசுறதை விட்டுட்டு மகளிரை திரண்டு வாங்கன்னு சொல்ல அந்த வார்த்தையிலேயே வந்து நிறைய பேர் அவ்வளோதான் விஷயமே. நீங்கள் பாலிடிக்ஸை புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமான்னு பேசுகிறத விட நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் உங்களை தேடி வந்து உங்களுக்கு வேலை செய்வேன் அப்படின்னு பேசுகிற பேச்சு இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனுக்கும் முட்டாள்தனமான ஒரு பொலிட்டீஷியனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? ராகுல் காந்தி என்ன பேசுகிறோம் அதே மாதிரி தானே இருக்குது இதுவும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் பார்த்து செய்கிறேன். அதுக்கு தான் ஆள் இருக்காங்களே தவிர நான் சொல்கிறதெல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது என்ன ரிங் கமாண்டரா? ஆர்மியில் நான் கமாண்டர், நான் சொல்கிறது தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் செய்யணும்னு மக்களை பார்த்து சொல்கிறதுக்கும், ஒரு தகப்பனை போலவோ ஒரு தாயை போலவோ பிள்ளைக்கு பார்த்து உனக்கு என்னப்பா வேணும், சாப்பிட்டியா, அது வேணுமா இது வேணுமான்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ மக்கள் எப்படிப்பட்ட ஒரு எந்த மாதிரியான ஒரு தலைவர் வேணும் அப்படின்றத கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க. நான் ஆர்டர் போடுவேன் நீ செய் அப்படின்னு சொல்கிற தலைவரை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஓகே, அது மாறும்னு எதிர்பார்த்தாங்க. 10 ஆண்டு ஆகியும் மாறலன்னு அப்போ அவங்க இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. இருந்தாலும் அந்த ப்ரெஷர் வந்து இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவிஎம்மோட இவிஎம் ரிக்கிங்லாம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக 90 சீட்டுக்கு மேலே வந்திருக்க மாட்டாங்க பாஜக. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே இப்போ தமிழ்நாட்டு 40 தொகுதிக்கும் உள்ள அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அவ்வளோ பெரிய கூதல் வேலை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 5 கட்ட தேர்தல் முடிஞ்சோடனே அவங்க அறிவித்த நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தமாக 40 தொகுதியும் சேர்த்து 4,42,600,000 சொச்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு. அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க அறிவித்த ரிசல்ட்டில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கூட்டி பார்த்தா எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதை இவ்வளோத்தையும் உட்காந்து கூட்டினீங்களா சார்னா கூட்டினேன். 3 நாளாக உட்காந்து இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு கூட்டி கவுண்ட் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு எடுத்தேன். போட்டால் எவ்வளோ வருதுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,44,50,300 சொச்சம் வருது. அதாவது 2.25 லட்சம் வாக்குகள் பதிவான வாக்கை விட கவுண்டிங் பண்ணும்போது ஜாஸ்தியாக வந்துருக்குது. அது எப்படியா வரும்? உங்கள் எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து இந்த பாக்ஸில் போடுங்கன்றேன். இங்கே மொத்தம் 10 பேர் இருக்கீங்க, போட்டிருக்கீங்க. எடுத்து நான் கவுண்ட் பண்ணிவிட்டு மொத்தம் 14 பேப்பர் இருக்குன்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ரிசல்ட் வந்துருக்கு. அப்போ இது ரிக்கிங்கிறது கன்ஃபார்மான ரிக்கிங். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் 13,000 வாக்கு கம்மி. சரியா? அதாவது பதிவான வாக்குகள்னு அவங்க சொன்னது வந்து 4,30,000 சொச்சம் வாக்குகள். எண்ணப்பட்ட வாக்குகள்னு அவங்க சொல்லும்போது கொடுக்குற நம்பர் வந்து 4,17,000 வாக்குகள். 13,000 வாக்கு காணும். அதே மாதிரி நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா 10,000 வாக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நம்பர்ஸ் வந்து பெரிய சிக்னிஃபிகண்ட் நம்பர் இல்லைனாலும் அது எப்படி கணக்கு உதைக்கும்? ஸோ இது வந்து பாஜக இந்தியா முழுவதும் பெருசாக ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்படி பெருசாக பண்ணியே இவ்வளோ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ பாஜக வந்து அங்கே மேலே இருந்ததுன்னா தமிழிசையால் ஏதாவது கொஞ்சம் செய்ய முடியும். அங்கேயே இப்போ நக்கிட்டு போயிடுச்சுன்னா இங்கேயும் ஒன்றையும் பண்ண முடியாது. அப்படி தான் சூழல் இப்போ இருக்குது. இந்த சூழலில் கொஞ்சமாவது கட்சியை காப்பாற்றிடுவோன்ற நம்பிக்கையில் தான் அண்ணாமலையை தூக்கிட்டு இவங்களை கொண்டு வரலான்ற ஐடியாவில் தமிழிசையை கொண்டு வந்துருக்கிறாங்க. முதல் நாள் பேட்டியே ஆனால் பறக்க பட்டையை கிளப்புற மாதிரி தான் பேசியிருக்காங்க. நமக்கு எதிரான கொள்கையை கொண்டவங்களாக இருந்தால் கூட அவங்க மீது மக்கள் அன்பு வைப்பதற்கு காரணம் அவங்களோட மெச்சூரிட்டி தான் முக்கியமான காரணம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.